தென்னை மரம் வந்து பல ஆண்டு தாவரம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப உயரமாக வளரக்கூடியது. தென்னை மரங்கள் நிறைஞ்ச பகுதியை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? தோப்புன்னு சொல்லுவோம். தென்னை மரத்துலேருந்து நமக்கு தேங்காய், ஓலை, குருத்து, ஈக்கு, இளநீர், பல பயனுள்ள பொருள்லாம் கிடைக்கிது. முத்திய தேங்காவை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? கொப்பரை தேங்காய். அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க? தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க. கொப்பரை தேங்காய்லேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க. தென்னை மரத்தில் என்னென்ன கிடைக்கிது? தேங்காய், ஓலை, குருத்து, ஈக்கு, இளநீர். இளநீர் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. தென்னை மரத்துலேருந்து அந்த தேங்காய் நார் கிடைக்கிது. அதுலேருந்து கயிறு பண்ணுறாங்க. கயிறு பண்ண தேங்காய் நார் யூஸ் ஆகுது. அந்த ஈக்குங்கிறது என்ன? ஈருன்னு சொல்லுவாங்க, ஈக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து தொடப்பம் செய்ய பயன்படுது. வீட்டிலலாம் பெருக்கிறாங்களே, அதுக்கு உபயோகமாகுது. தென்னை ஓலை என்ன பண்ணுறாங்க? கிராமங்களில் ஏழைப்பட்டவங்க குடிசைக்கெல்லாம் ஓலை வச்சு கட்டுறாங்க. இதுதான் தென்னை மரத்தோட பெரிய உபயோகம். இப்போ ஒரு இலக்கணம் படிக்க போகிறோம். அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ தடன்னு ஓடி வந்தான் அப்படின்றோம். இப்போ தடன்னு தனியாக பிரித்தா அதுக்கு அர்த்தம் வராது. அது இரட்டை கிளவி. செல்லமே வா 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த வான்னு பிரித்தா கூட அர்த்தம் வருது. அது வந்து அடுக்கு தொடர். அப்போ இரட்டை கிளவிங்கிறது ரெண்டு சொல்லாக வரும். தனித்தனியாக பிரித்தா பொருள் வராது. ரெண்டுக்கு மேல் அடுக்கி வராது. அடுக்கு தொடர்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். தனித்தனியாக பிரித்தா அர்த்தம் வரும். ரெண்டுக்கு மேலே கூட வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டை கிளவி அர்த்தம் வராது. பட கலை பல வழ தட கடையில் கடை எடுத்திங்கன்னா அர்த்தம் வராது. அது ரெட்டை கிளவி. அடுக்கு தொடர்னா வா போ வாழ்க பாம்பு தீ எத்தனை வேணாலும் சொல்லலாம். ஓடு அது அடுக்கு தொடர். ஓடுங்கிற அர்த்தம் தனியாக பிரித்தா அர்த்தம் வரும். அதான் ரெட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் வித்தியாசம்.